அதெல்லாம் துருவேறி போயிருக்கு, பயன்பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல, ரொம்ப ஹைட்டு. ஃபஸ்ட்டு என்னுடைய முதல் அனுபவம்னு சொல்லலாம் இந்த மாதிரி பாதை. ஹைட்டுனா பயம். ஸ்டார்ட் பண்ணுறேன். இது சும்மா அங்கே பாருங்க, சும்மாவே ஆடிட்டுருக்கு. சைடில் பிடி, இதில் எப்போ நான் போய் சொல்கிறேன். அந்த சைடு சைடில் பார்த்தா அந்த பள்ளம் பயம் நிறையா இருக்குது. என்ன பண்ணனா ஒரு 2 பேர் வந்து பக்கத்தில் நடந்து போகலாம், அந்த அளவுக்கு கேப்பு நிறையா இருக்குது. பாய் பாய் பார்த்து போங்க. கீழே பார்க்காத, கம்பியெல்லாம் ஆட்டணும் வரீங்க. வணக்கங்க. இன்றைக்கி நாம் புலிகுண்டு மலைக்கு வந்திருக்கோம். இது சித்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு மலை. நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த மலைக்கு போகலாம் தான் வந்திருக்கோம். இப்போ நான் வந்து கலவகுண்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல, சித்தூர்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்தால் கலவகுண்டான்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடத்துல தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி அழகாக இருக்கும். செம்மையாக காமிக்கிறேன். நல்லா பெரிய ஏரி, நடுவில் அந்த மரங்கள்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. கலவகுண்டாவிலேருந்து இன்னும் ஒரு 17-16 கிலோமீட்டர் இருக்கும். புலிகுண்டை போகிறதுக்கு கிளம்பலாம். இங்கே ஒரு டேம் கட்டியிருக்காங்க, பெருசாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த தண்ணி போகிறதுக்காக பெருசாக இருக்குது. இந்த லேக்கோட டாப் வியூ. இங்கே தான் பிரிட்ஜு கட்டி வச்சுருக்காங்க, அது மேலே தான் ஏறி இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ லாங். பார்க்கறது எனக்கே பயமாகுது. ஸோ செம்ம யூஸ் பண்ணுறதில்ல எனக்கு. செம்ம விடியோங்க ஏரி. இன்னும் அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஸோ அருமையான ஒரு வியூ, ரொம்ப அழகாக இருக்குது. அதெல்லாம் துருவேறி போயிருக்கு, பயன்பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல. இந்த கலவகுண்டா லேக்குக்கு ஒரு வாய் சொல்லிவிட்டு நம்ம கோட்டை கிளம்பலாம். சாரி, அந்த புலிகுண்டு மலை கிளம்பலாம். பாருங்க எவ்வளோ பெரிய அணை. இது பக்கம் கலவகுண்டா ஊர். ஓய் வாடா.
இதுதாங்க அந்த மலை, இதை தான் ஏற போகிறோம். சிவன் பார்வதி மலை, புலிகோண்டு மலை. ஹைட்டாக இருக்கிறது சிவனும், சின்னதாக இருக்கிறது பார்வதி மலை தான். இங்கே நாங்கள் மலையடி வந்துட்டோம். முன்னாடி மலையடியில் புலிகோண்டீஸ்வரர் கோவில் இருக்குது. ஏதாவது பக்கத்தில் ஒரு நந்தி. மலை ஏற ஆரம்பிப்போம். அப்படியே கிளம்பலாம். டைம் ஆகுது, வெயில். தண்ணி எடுத்துவோம். தண்ணி மேலே வழி போகுது. மேலே வழி போகலாமோ? வண்டி அப்படி எதுவும் போயிடலான்ட்டியா? ஒரு வண்டி இல்லை, கடை வச்சுருக்கோம். இதாங்க புலிகோண்டீஸ்வரர் மலையடி வாரம். இதை ஒட்டியே ஒரு பெரிய ஆலமரம். இதை நோக்கி தான் மலை ஏறத்துக்கு வழி போகுது. முதல் தடவை ரொம்ப பயங்கரமான ஒரு மலை. ஏற முடியுமா? ட்ரை பண்ணுவோம். சைடில் போதும் இப்போ வழி. ஓ, இங்கே ஆலமரம் என்னாச்சு? திருநெல்வேலி மலை. இங்கே ஒரு கல் குகைக்குள்ள கோவில் இருக்கு. சுற்றி மலை தான் கோவில். பின்புறம் சின்ன சின்ன பாறைங்க. இதே அந்த மலை ஏற்போம். எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் நமக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து மாட்டிக்கும். கரெக்டான வழியில் வர மாட்டோம். இந்த பாறையில் ஏறத்துக்கு அப்படி என்ன போயிடலாம். கொஞ்சம் துப்பட்டாக செருப்பு வேறு எனக்கு சரியில்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் தான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்டு. இப்போ பாருங்க, வழியை விட்டு இந்த பாறையில் கஷ்டப்பட்டு ஏறி வந்துடுறதுக்கு வழி எங்கன்னு சரியாக தெரியல. அதுதான் மலையடி. சொல்லப்போனால் இந்த புலிகோண்டு மலை அடிவாரத்துக்கு போகிறதுக்கு வழி தெரியாமல் வரும். பாறையை ஏறி இதிலே பாதி எனர்ஜி போயிடுச்சு. போதா? ஆள் இருக்காங்க. அப்போ நம்ம அந்த வாரம் போய் வந்துருக்கணும் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கேவா பாருங்க, இந்த வயல் வந்துருக்க வேண்டியது. அந்த கரண்ட்டு ஒயர் போகுது, அதை விட்டு வேறு வயல் வந்துட்டு பாறை ஏறதுக்கே முடியல. ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துச்சு. 2 பாறைகள் நடுவில். ஆனால் நல்லா இருக்கு. மேலே தானே நீங்கள் பாருங்க, 2த்துக்கு பாறை இடுக்கு பயங்கரமாக இருக்குல்ல. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே 2 பேர் உட்காந்துருக்கிறாங்க பாரு, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. மேலே ஒரு இதுதாங்க இந்த மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். பாதி பேர் இறங்கிட்டு இருக்காங்க. பருவதமலை அதே பரவாயில்ல, இது ரொம்ப டேஞ்சராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ மலை சுற்றி ஒரு வியூ. அங்கே ஒரு கிரவுண்டு, கிரிக்கெட் கிரவுண்டு. இது புலிகோண்டு கிரிக்கெட் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. வெறும் பாறையால் மட்டுமே அமைஞ்ச மலை இது. இது சிவன் ஏறுறாங்க பார்த்தியா? இதாங்க அந்த மலை. இதில் இது சிவன் மலைன்னு சொல்கிறாங்க.
அது வந்து பார்வதி மலையாம். சின்னதாக இருக்கிறது பார்வதி மலை. இந்த சிவன் பார்வதி மலைன்னு சொல்கிறாங்க. இந்த சிவன் மலைக்கு மேலே தான் கோவில் இருக்கான். பார்வதி மலையில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ த்ரில்லிங்காக ட்ராவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு, அட்வென்ச்சர் விரும்புகிறவங்களுக்கு அந்த பார்வதி மலைக்கு அந்த ட்ராவல் பண்ணுற அந்த கொஞ்சம் தூரம் தான். ஆனால் அந்த பள்ளம் கீழே பார்க்கும்போது அவ்வளோ இருக்கும், பயமாக இருக்கும். அதனால் அந்த பாலத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிட்ட போவோம். மலை அடி கொண்டுங்க அண்ணாந்து பார்க்கணும் மலையே. இந்த பாறை இடுக்கு தெரியுது, அதுக்குள்ளே தான் நடந்து போகணுமா. பயமாக தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி போக போகிறோம். ஸோ இந்த பக்கமும் ஒரு வழி வருது. நாங்கள் இந்த வழியாக வந்தோம். எங்கே தான் மலை ஏற ஆரம்பிக்குது. மலை அப்படியே மலை தெரியும். இதில் மலை ஏறணும். இங்கேயே ஒன்றுமா? ஏன் சரி போட்டு விட சாமி, நம்மளால முடியாது, வெயில் இருக்குதுங்க. யாரோ தமிழில் சித்தூரில் வந்து நான் இந்த தாடின்னு எதிர்த்தாங்க. அது என்ன ரெண்டால தமிழோட பெருமையை சேர்க்குறாங்களாம். எங்கே வந்து இங்கேருந்து பாருங்கள், அழகான வியூ பாயிண்ட். ஸோ இங்கேருந்து வந்தீங்கன்னா இந்த தாடி தான் லொக்கேஷனுங்க. இந்த தாடி லொக்கேஷனில் மலை ஏற ஆரம்பிக்குது. இதுதான் மலை. சில ஏறணும் படி இதில் இருந்து போகுது. அப்படியே இதில் போய் இதில் வளைஞ்சி மேலே ஏற மாதிரி இருக்குது. ஏறி போட டைமாவது, நீ லூஸ் மாதிரி பண்ணுறப்ப நீ பின்னாடி வாடா. இல்லைன்னா கடைசியாக நீ என்ன பண்ணு, பின்னாடி வந்து நீ முதல்ல எடுத்துன்னு வான்ற. பாருங்க இங்கே ஒரு வியூ பாயிண்ட். கார் இது வரைக்கும் எனக்கு தான் வழி தெரியல. இங்கேயே காற்று நல்லா அடிக்குது. வெயிலுக்கு அது இப்போ தான் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஆனால் உச்சி வெயில் செம்மையாக அடிக்குதுல்ல. ஸோ மலை இதில் தான் ஏறி போகணும். இதில் ஏறி வர மாதிரி ஒரு ஷாட்டு பயங்கரமாக பெரிய பள்ளம். மேலே அப்படியே ஏறி போகணும். படி போயிட்டுருக்கு. அந்த பக்கம் ரொம்ப பள்ளம். நான் அந்த வாரம் போக மாட்டேன். நமக்கு பள்ளம்னா பயம். பாருங்கள் போகிற மாதிரி கஷ்டமாகுது. நீ ஏன்னா போ, கையெல்லாம் வெளியே வர்ற. இதில் தான் ஐயோ எனக்கு போய் தலை சுற்றுதுப்பா. எப்படி எனக்கு இந்த வாரம் இருந்தால் போதும். இது கம்பியும் வந்து சும்மா ஆடுது பாரு. கம்பியெல்லாம் சும்மா போட்டுச்சு. படி அகலமாக தான் இருக்குங்க, சும்மா ஆடுது. எவன் சாமி வெயில் ஒரு பக்கம், நீ வேற மறுபடியும் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். ரெஸ்ட் வரப்பா நான் வரேன். தெரியாத மூட்டியண்ணா. மலை ஹைட்டு பயம் இருக்கிறேன். இந்த மாதிரி ஹைட்னா பயப்படுறவங்க இந்த மலை வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். படி அகலமாக தான் இருக்குது, இருந்தாலும் ஏறத்துக்கு கஷ்டம் இல்லை. ஸோ இங்கே வந்து கோவில் வந்து ஒன்று இருக்குங்க. சிவனோட வடிவம் தான். டர்னிங் பாயிண்ட்டு. ஒரு ஆலமரம் விழுதெல்லாம் இருக்குது. கீழே ஆலமரம் தானே, கல்லால மரம். அதாவது ஆதியில் சிவன் தவம் செஞ்ச மரம் தான் கல்லால மரம். அந்த மரத்தடியிலேயே ஒரு சிவனை வச்சுருக்காங்க சின்னதாக. இங்கே இந்த வளையல் முடிச்சு கட்டுறது அவங்கவுங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி கட்டப்பட்டது, வேண்டுதலுக்காக கட்டியிருக்காங்க.
இதை ஒட்டி இங்கே கும்பிட்டு வர போயிட்டுருக்கு. மேலே ஏறுவோம். இங்கே கும்பிட்டுட்டு இதாங்க பாயிண்ட்டு. வியூ நல்லா அழகாக தெரியும் நினைக்கிறேன். இதாங்க அந்த கோவிலை தாண்டி அப்படியே முன்னாடி வந்துட்டுருக்கேன். படி இருக்குது. செருப்பு நாம் குறிப்பிட்ட இடத்துல விட்டுடணும். அப்படியே டர்ன் பண்ணால் இங்கே தான் குகை கோவில் இருக்குது. ஸோ இங்கே வந்தவொடனே இந்த குகை இருக்குங்க. குகைன்னா இது பாறை தெரியுதா? செம்ம அழகு. காற்று ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. மலைங்க இப்போ தான் ஸ்டார்டிங்கில் கால்வாய் அளவு கூட வந்திருப்போம். இங்கே எடுத்த எழுவனே ஒரு விநாயகர், நல்லா பெருசாக ஒரு விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து பெருமாள் சிலையும் இருக்குது. இங்கே வந்து ஒரு அம்மன் சிலை. பௌர்ணமிங்கிறதுனால நல்லா அலங்காரம்லாம் பண்ணி பூவெல்லாம் வச்சு வைப்பட்டிருக்காங்க. இங்கே ஒரு சாய்பாபா சுற்றி வெள்ளை கலரில் பெயிண்ட்டு, சாய்பாபாவும் வெள்ளை கலரில் வச்சுருக்காங்க. இப்படியே திரும்பணும். இந்த அழகான பாறை நல்ல கேப்பு. இதில் இந்த வியூ பாயிண்ட்டு ப்ளஸ் இந்த காற்று சவுண்டு. ஓகேங்க. ஸோ இந்த அடிவாரத்துலேருந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து வந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வழக்கமாக வேண்டுதலுக்காக கல் அடைக்க வைக்கிறது இங்கேயும் அடைக்க வச்சுருக்காங்க. இது பள்ளம். இதை ஒட்டி பர்வதமலையோட பர்வதமலையிலே இருக்குது. அந்த இடத்தோட ஞாபகம் இந்த புலிகுண்டு மலையோட என்ட்ரன்ஸில் வலது காலை எடுத்து வைத்து நீயார் மேல் குறுக்க வர உள்ளே எடுத்து வச்சாச்சு. கிளம்புறோம். இங்கேயும் குகை அமைப்பு இருக்குது. இங்கேயும் கல் சுவர் இருக்குது. இது இப்போ வச்சுருக்காங்களா இல்லை முன்னாடியே ஏதாச்சும் கோட்டையாக இருந்ததான்னு தெரியல. இங்கேயும் வந்து ஒரு கட்டட அமைப்பு இருக்குது. கல் மண்ணை வச்சு பண்ணதுனால இது எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் பண்ணியிருப்பாங்க. எதுவும் கோட்டையெல்லாம் இருக்குல்ல. ஊர் மக்கள் தான் இந்த கோவிலுக்காக பண்ணியிருக்கலாம். வேறு வழியில் சிமெண்ட் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கலாம். ஐயோப்பா, இங்கெல்லாம் வந்து இது வந்து வழுக்கு பாருங்கள், ரொம்ப வழவழப்பாக இருக்குது. கால் வழுக்கும், பள்ளம், மழையில் ஏதோ ஒரு வேளை சிமெண்ட்டை கரைச்சி ஊற்றுன மாதிரி இல்லை. அப்படிதான் நினைக்கிறேன். இல்லை ஏதாச்சும் கல்வெட்டா? நிறைய காதலர்களுடைய கல்வெட்டு தான் இருக்குது. ஆர்பி, ஏபி, ஆர்என். ஸோ வெறும் குகைக்குள் மேல் பாறை, அந்த அடுக்கு கீழே ஒரு அடுக்கு, அந்த ஒரு கேப்பில் தான் வழி போகுது. பக்கத்தில் வந்து கம்பி வந்து ரொம்ப டேஞ்சரான கம்பிங்க. நம்ம அந்த ஓரம் போகவே வேணாம். நான் குனிஞ்சிட்டு தான் போகிறேன். நானே ஹைட்டு கம்மி இருந்தாலும் நானும் கொஞ்சம் குனிஞ்சிட்டு தான் போகிறேன். நீங்கள் பயப்படுற அளவுக்கு வந்து டேஞ்சர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நல்லா அகலம் இருக்குது கேப்பு. சைடில் பார்த்தா அந்த பள்ளம் பயம் நிறையா இருக்குது. என்ன வேணுன்னா ஒரு 2 பேர் வந்து பக்கத்தில் நடந்து போகலாம். அந்த அளவுக்கு கேப்பு நிறையா இருக்குது. அதனால் பெருசாக நம்ம பயப்பட வேணாம். பாறையை ஒட்டி, இந்த மாதிரி பாறையை ஒட்டி, இப்படி பாறையை ஒட்டி நம்ம பிடிச்சிட்டு பயம் இல்லாமல் போயிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே இவ்வளோ என் கை எட்டாது அந்த அளவுக்கு கம்பி தோற அளவுக்கு வந்து நமக்கு இந்த கேப் இருக்குது. அதனால் பெண்கள், வயசானவங்கெல்லாம் கூட இதில் ஏறி போயிட்டு வராங்க. இந்த பாதை வந்து ஓரளவுக்கு கடந்து வந்திருக்கும். கீழே பார்க்கக்கூடாது, கீழே பார்த்தா தலை சுற்று. ஸோ நல்ல பள்ளம்.
நல்ல கேப் இருக்குது. 2 பேர் வந்து ஒதுங்கி போகலாம், அந்த அளவுக்கு நல்ல கேப் இருக்குது. அந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி இல்லை. பள்ளம் கீழே பார்த்தா கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். பட் ட்ரெயின் சீசன் நல்லா கொஞ்சம் கஷ்டம். இந்த பாதையை நெருங்கி போயிட்டே இருக்கும். மலையவே இதுக்கப்புறம் இந்த பாதை படி மேலே ஏறுற மாதிரி இருக்குங்க. ஐயோ, இங்கே தான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. பர்வதமலையில் இருக்கிற மாதிரி சின்ன இடமா இருக்குது. இதுக்கப்புறம் படி ஏறுது, மேலே இரும்பு. இங்கே மழை காலத்தில் தண்ணி வரும், ஊறி வரும் சைடில். இதுக்கப்புறம் கஷ்டம் தாங்க. தண்ணி வரலாம். இது வரைக்கும் ஓகே, சைடில் நடந்து வந்துட்டேன். இதுக்கு மேலே வந்து இரும்பு பாதை மேலே ஏதோ கோழி கத்துற சவுண்ட். படி பாரி அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் அரிச்சிருக்கு. இங்கே வந்து பாறை தெரியுதா? அம்மா, இதுக்கு மேலே தான் போகுது பாருங்கள். இந்த இடுக்கில் தான் இந்த படி அமைச்சிருக்காங்க. இங்கே வந்து இதில் நம்ம ஏறணும். பேச ஓகேங்க, இந்த இரும்பு பாதையே ஏற போகிறோம். ஹைட்டு அவனை மட்டும் ரொம்ப ரொம்ப ஹைட்டு. ஃபஸ்ட்டு என்னுடைய முதல் அனுபவம்னு சொல்லலாம் இந்த மாதிரி பாதை. ஹைட்டுனா பயம். ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏற போகக்கூடாது. அப்பா ஜாலியாக இருக்குதா? ஜாலியாக இருக்காங்க. கேள்வி சைடும் பார்க்காம போயிருக்காங்க. போ போ ஓகேவா? போ. மேலே உச்சி போயிடும். ஐயோ, இது ரொம்ப வேலைக்குதப்பா. ஏம்மா அங்கே உட்காந்துட்ட? அப்படியே இரு, அப்படியே இரு. மண்டல கிலோ தர்றடே. கல் யாரும் தராதீங்க. சைடில் கம்பி பிடிக்கிறதா ஆடுது. வந்துருங்க மூத்தியண்ணா, கட் பண்ணிட்டு. பயமாக இருக்குதா? சரி, அவங்க இறங்கி வராங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டுரு. அவங்க வந்தால் தான் நம்ம போக முடியும். என்னால் நிற்க முடியாது. கட் பண்ணிட்டு போகலாம் போகலாம். என்னையும் கூட்டு போகலாம். இப்போதான் வீடியோ வருது சாமி. இதுக்கப்புறம் ரொம்ப குறுகிய பாரு, ஆனால் கீழே தெரியாது. அடியில் குறுகிய பாரில் சின்ன வழி தான் போகணும். எடுத்துக்கிறேன். போகலாமா? எங்கே போனால் இல்லைங்கப்பா. வவால் நிறையா இருக்கு. இது நல்லா இருக்கு. தவழ்ந்துட்டு தான் போயிட்டுருக்கு. சுத்தமாக இருட்டு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியம் நேராக ஏறுது. ஆஹா, சூப்பர். இங்கே பாருங்க, ஃபுல்லாக சின்ன கேப்பு. பேட்டரி பேக்கில் தான் இருக்குது. பேட்டரி என் பேக். பேட்டரி எடு. டார்ச் ஆன் பண்ணி வச்சு இரும்பு நல்லா ஸ்ட்ரைட்டாக ஏறுது. இதில் எப்படி ஏறுங்க முத்தியண்ணா? படி ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஒரே நிமிஷம் இங்கே இல்லை. ஏன் ஒரு நிமிஷம் பேக் மாட்டிக்கிறேன். போகலாம். போட்டா ரொம்ப படித்தங்குத்தாகவும் இருக்குது, ரொம்ப இருட்டாகவும் இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் பாதை ரொம்ப நெருக்கமாகவும் இருக்குது. இது யாரும் கேட்டால் கொஞ்சம் கஷ்டம். ஒன்றுமே தெரியல. அவள் சவுண்டு படி ஸ்ட்ராங்காக இருக்குமான்றதே பயமடை. செம்ம தண்ணி.
வழி வந்துச்சாடா? என்னாலையும் முடியல. கிராஸ் பண்ணிக்க வச்சு என்ன பண்ணுறது இந்த மாதிரி. பேக் இருக்கா? மாட்டிக்கிறேன் நான். பேக சரி வாங்க வாங்க வாங்க. பேட்டரி போட்டுருக்கா? ஆமாம். தெரியுதுங்களா? தெலுங்கு இது வந்துட்டோம். வந்தாலும் உதவி இடம் இல்லை. இந்த இல்லை இல்லை இந்த ஒரே நிமிஷம். எப்படியே ஏறி வந்துட்டோங்க. இரு ஆன் பண்ணிக்கிறேன். ரெடி. இந்த பள்ளத்தில் தாங்க இருட்டு. இது வந்துட்டுருக்காங்க. எப்பா ஏறி வரத்துக்கு பயங்கரமாக இருக்குங்க. இருட்டு வேற. ஐயோ வாங்க இன்னும் கொஞ்சம் ஓ இது இன்னொன்றுக்குதா? ஐயோ இதுதான்டா நமக்கு பயம். படியெல்லாம் கூட ஏறிடலாம். ஓகேங்க, இந்த வழியில் தான் ஏறி வந்துடும். இந்த வழியும் ஏறி வர பாதை தான். இறங்கும் போது நம்ம இந்த வழியில் போகலாம். இப்போதைக்கு இந்த இரும்பு பாதையில் பெண்கள்லாம் ஏறிட்டுருக்காங்க. ஏறுவோம். இப்போ யாரும் தைரியம் தாங்கிது. பயம் வருது. ஏற்கலை வா வா எல்லாம் வந்து வாங்கடா. எழுதுறீங்க கேமரா தான் ஜி. கேமராண்ணா? அவ்வளோதானா? அவ்வளோதானா? ஆமாம். பேசட்டுல சரியா? சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். பாய் பாய் பார்த்து போங்க. அவங்க இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மலையை ஒட்டி இங்கே ஒரு தொங்கு பாலம். இது வந்து பார்வதி மலை. இப்போ சிவன் மலையில் தான் கோவில் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிவன் மலையில் கோவிலை பார்த்துட்டு அப்புறம் இந்த பார்வதி மலைக்கு போயிட்டு அந்த தொங்கு பாலம் இதில் தான் இருக்குது. தொங்கு பாலத்தை பார்த்து பசங்க கத்திட்டு போயிட்டுருக்காங்க. லோக்கல் பசங்க தான், சித்தூர். தமிழ் நல்லா பேசுகிறாங்க. ஸோ இந்த ஆடுது இல்லை. சரி வா நம்ம அங்கே போயிட்டு அப்புறம் கடைசியாக போய்க்கலாம். சரி ட்ரோனில் அந்த அந்த சைடு திரும்புது பஸ். இது அந்த ரோட்டில் நல்லாச்சு. சரி ஓகே அப்போலாம் சூடு. ஓகே வாங்க கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருவோம். புலிகொண்ட மலையே ஏறியாச்சுங்க. இன்னும் ஒரே ஒரு அட்வான்ஸு அந்த தொங்க பாலம். அதுக்கு மேலே போயிட்டு முதல்ல கோயிலை பார்ப்போம். உச்சி வெயில் வந்ததுனால என்னாச்சு? ஒரு உரல்லாம் இல்லை சின்னதாகுதா? உரல் மாதிரி அமைப்பு தான். ஆனால் இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால வேறு எதுக்குன்னா வச்சுருக்கலாம். இங்கே வந்து நிறைய வலையிலெல்லாம் உடஞ்சிருக்கு. பெண்கள்லாம் அந்த வலையில் போட்டு கண்ணாடி வலையெல்லாம் போட்டு போகக்கூடாது. அதுக்கு தான் இந்த மாதிரி மலை ஏறும்போது பாருங்கள் ஃபுல்லாக வலையில். இப்போ ஆக்சுவலாக வந்து இது போட்டு போய் உடஞ்சி மாதிரி தெரில. இந்த வலையெல்லாம் வேண்டுதலுக்காக மரத்தில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் உடஞ்சிருக்கு. அது பாதையில் இருக்குது. காலில் செருப்பு இல்லாமல் வராங்களா? ஏன்னா இந்த மலையை வந்து சிவனாகவும் பார்வதியாகவும் கருதுகிறாங்களா?
அதனால் செருப்பு இல்லாமல் தான் வரும். பருவத மலையில் மாட்டின மாதிரியே வெறும் காலில் வந்து மாட்டிட்டு செம்ம சூடுங்க. இதான் மேலே போகுது. இங்கே வந்து ஒரு வியூ பாறையில் அப்படி போயிட்டு பார்த்துட்டு வருவோம். செம்ம வியூ. கோவில் மேலே தெரியுதா? சிவன் மலை, பார்வதி மலை. வந்து போகிறேன். இதெல்லாம் இருந்து போயிடுங்க இறங்க. போயிடுச்சு. இங்கே வந்து நல்லா ஒரு கல் குகைங்க, நல்லா போகலாம். இங்கே போயிட்டு இந்த பக்கமும் நல்லா கேப் இருக்குது. இங்கே வந்து உட்காந்துட்டு அப்படியே இந்த வியூவை பார்த்துட்டு நாள் ஃபுல்லாக எடுக்கலாங்க. எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயரப்போ. ஓகேங்க, அப்படியே ஏறி கிட்டத்தட்ட வந்துட்டோம். பாதையில் கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்களுக்கு பின்னாடி வந்தவங்கலாம் ஏறி இறங்கிட்டாங்க. கொஞ்சமாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே தண்ணி காணாமல் இப்போ தாமரை குளம்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து வெயிலுக்கு வற்றி போயிருக்கு. இது ஏப்ரல் மாதம். ஸோ வியூ பாருங்கள், வேறு லெவலில் இங்கே இருக்கு. அங்கே ஒரு தமிழ் பாட்டு ஓடிட்டுருக்கு. காத்திருந்து காத்திருந்து கேட்குதா? கோவில் வந்தாச்சு. இடுக்கு பாதை. ஏய் எங்கே பாடுறா இடுக்கு பாதை. இங்கே நவகிரகம் கோவில் எல்லாம் இருக்குங்க. சிவன் மலை. இங்கே ஒரு சிவன் தாங்க வரா கோவில் இருக்கு. இங்கே சிவலிங்கம் இருக்குங்க. ஈஸ்வரர். என்னாச்சு? ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. ரீகவர் பண்ண. கிருஷ்ணர் யாரும் போகலான்னு பசங்க தூரமாக வந்து கத்திட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒன்றுமே இல்லைங்க. அதுதான் பார்வதி மலை. இங்கே தேசிய கொடி வந்து எல்லாம் வெளுத்து போய் ரொம்ப நாள் ஆனதுனால சதஞ்சு போயிருக்கு. ஸோ இங்கே மேலே ஏதோ அமைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கெல்லாம் வந்து காற்றுல எதுவும் நிற்காது. அடுத்தது அங்கே தெரியுது, அதுதான் பார்வதி.
அங்கே தான் போக போகிறோம். வாங்க. பாருங்கள் உச்சி வந்துட்டோம். இங்கேயும் வந்து பில்டிங் கட்டுறதுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணியிருக்காங்க போல். கெட்டு போகிறதுக்கு பயமாகுது. ரோடு கொஞ்சம் வெயிட் நல்லா தூக்கி இந்த இது தெரியாமல் ஃபுல்லாக அந்த இடம் இந்த சரத்தை மேலே வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டேங்க. மேலே வந்து புலிகுண்டீஸ்வரர், அதுக்கப்புறம் அந்த பார்வதி அம்மன், அதுக்கப்புறம் ஒரு ஐயப்பன், விநாயகர், நந்தின்னு நவகிரகங்கள்னு எல்லாம் இருக்குது. இப்போ இறங்கி அந்த பார்வதி மலைக்காக பார்வதி மலையில் ஏறணும். அது ஒன்று தான், ஒரு 10 செகண்டு, ஒரு நிமிஷம் ட்ராவல் தான். பட் எப்படியாச்சும் ஏறிடணும். இவ்வளோ தூரம் வந்துட்டு பயத்தில் விட்டுறக்கூடாது. போ. நான் போக காலே எடுத்து வைக்க மாட்டேன். நீங்கள் யாருன்னா ஒருத்தர் கை பிடிச்சிட்டு போனால் தான் உண்டு. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக பள்ளம். இதெல்லாம் போயிட்டு அப்படியே தெரியுது. இது சும்மா அங்கே பாருங்க, சும்மாவே ஆடிட்டுருக்கு. சைடில் பிடி. இதில் எப்போ நான் போய் போக சொல்கிறேன். அந்த சைடு இந்த சைடு மட்டும் நாடாது இல்லையா இருக்குது. இருந்தாலும் நீங்கள் யாருன்னா வந்தால் தான். ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. அதாவது ஸ்ட்ராங்காக இருந்தாச்சு கொஞ்சமாச்சு நம்பலாம். எல்லாமே அப்படியே ஆடுது. ஏதோ ஒரு காமெடி. எந்த பக்கம் போகிறா கை? அந்த பக்கம் ஆடுது. 2 பக்கமும் ஆடுது விஜி. கீழே பார்க்காத, மேலே மட்டும் அப்படியே லைட்டாக பிடிச்சி. ஓ செம்மையாக இருக்கு. வாய்ஸ் பயங்கரமாக இருக்குது. வாய்ப்பே கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பி வளைஞ்சிருக்கு. இங்கே சைடில் வந்து ஸ்டெப் வச்சுருக்கு. பட் ஒரு சில இடத்துல வந்து கம்பி வளைஞ்சிருக்கு. கம்பியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆடு. நானே வந்து கீழே பார்க்கல. வந்துட்டோம். பிடிச்சி கூட்டின்னு வாங்க முத்தியண்ணா. கீழே பார்க்காத, கம்பியெல்லாம் ஆட்டுன்னு வரீங்க. அந்த சவுண்டு தான் ஹைலைட்டு. தரையை பிடி, தரையை பிடி. மேலே மேலே கம்பி பிடி. வாழ்க்கையில் அங்கே போயிட்டு அடுத்தது இது பார்வதி மலை. இங்கெல்லாம் போகணும். இது நடந்து வரதுக்கு பயங்கரமாக செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. வாங்க போய் கும்பிட்டுட்டு வரலாம்.
இங்கே வந்து இல்லாமல் ஓகேங்க. இந்த பாலத்தில் இருந்து மலை உச்சிக்கு போகிறதுக்கு வழி போகலாம். இந்த வழியை தான் போகணும்னு நினைக்கிறேன். சாமி வாங்க போகலாம். நல்லா இருக்குங்க. இங்கே எடுக்கணுமா? இந்த வழி இல்லைடாடி. அதில் தான் மரத்தை பிச்சு தான் ஏறினாங்க. ஆஹா. அரே அப்பா சாயமே நம்ம ஏறணும். கேமரா கொடுத்து ஃபோனு கொடு. வியூக்காக தான் இந்த மலை. ஸோ இந்த மலையோட பின்பக்கம் நம்ம வந்த பாதை இதுதான். இந்த பக்கம் ஏரியெல்லாம் நிறைய இருக்குது. ஆறையோட இடுக்கு அந்த பக்கம் உச்சி இடத்துக்கு போய் பார்த்துட்டு மலையை இறங்க ஆரம்பிப்போம். இங்கேருந்து பார்த்தாலும் அந்த கோவில் தெரியுதா? ஸோ அந்த சிவன் மலை, அதுக்கப்புறம் இந்த பார்வதி மலை, இங்கே ஒரு கொடி செதஞ்சு போயிருக்குங்க. ஸோ இங்கே நல்லா வியூ பாயிண்ட்லாம் நல்லா இருக்குது. இந்த புலிகுண்டு மலை ஒரு 1000 அடி உயரமுள்ள ஒரு மலைங்க. இருந்தாலும் வெறும் பாறை அமைப்பு செங்குத்தாக இருக்கிறதுனால அந்த பள்ளத்தில் நமக்கு வந்து ரொம்ப பயத்தை காட்டுது. எல்லாராலையும் ஏற முடியுமான எல்லாராலையுமே ஏற முடியும். ஸோ ஹைட்டு பயம் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி உடல் அளவில் பெரிய கஷ்டம் கிடையாது. இந்த தொங்கு பாலம் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப ரொம்ப பயத்தை கொடுக்குது. அதுவும் சேஃப்டியே இல்லாத அளவுக்கு இருக்குது. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. உடஞ்சி போய் ஆடுது. அதனால் அதில் நிறைய பேர் வந்து ரொம்ப பயத்துக்குள்ளாக்குற ஒரு இடம்னா அதை தான் சொல்லலாம். மற்ற பிரகாரம் பெண்கள், வயசானவங்கெல்லாம் அந்த சிவன் மலைக்கு போகிறாங்க, சாமி கும்பிட்டு வராங்க. பெண்கள் எல்லோரும் போகிறாங்க. எளிமையான ஒரு மலை தான். சில பள்ளம் பயம் இல்லாதவங்களும் ஈஸியாக ஏறி வரக்கூடிய ஒரு மலை தான். நானும் இப்போ கொஞ்சம் 1000 அடியா. ஸோ இந்த மலைக்குன்னு தனி கோட்டை அதெல்லாம் இல்லை. நடுவில் இப்போ அமைச்ச கோவில்கள் தான். வெறும் பாறை அமைப்பு பார்க்க நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால. அதுக்கு முன்னாடி வந்து மக்கள் வெள்ளையர்களுடைய ஆட்சி, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவங்களுடைய கொடுமை தாங்க முடியாமல் இந்த மலையில் தஞ்சம் அடைஞ்சு தான் சொல்லப்படுது. அப்படி வந்து இந்த மலையை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வழிபாட்டு இடமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி முக்கியமான விசேஷமான நாட்களில் திருவிழா நடக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக மகர சங்கராந்தியில் மலையடியில் இந்த புலிகுண்டீஸ்வரருடைய திருவிழா வந்து பெருசாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி விழான்னு தெரியல. ஸோ அவ்வளோதாங்க, இந்த மலையை பார்த்துட்டோம். வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இறங்கும்போது இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த உச்சியில் வந்துட்டு இங்கே ஒரு மரத்தில் அழகான பூ. என்ன மரம்னு எனக்கும் தெரில. உங்களுக்கு எதனா பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அழகாக இருக்குது இந்த பூ. ஏப்ரலில் வரக்கூடிய இந்த பூ என்ன மரம் அப்படிங்கிறது நமக்கும் தெரியல. நிற்கிறேன், நாங்கள் நின்னா போதும். கையை மேலே தக்க நின்று ரொம்ப குறுகலான வழி. 90 டிகிரியில் வந்து நேராக ஏறுது. அப்படிங்கிறதுனால நம்ம முன்னாடி இப்படி பண்ணோன்னா ஒரு ஆள் ஸ்லிப்பானால் அப்படியே கீழே போய் வந்துடுவோம். பின்னாடி திரும்பினாலும் அப்படியே வழுக்கிட்டு போயிடுவோம். அதனால் இந்த மாதிரி வந்து
கிராஸில் பண்ணிங்கன்னா ஒரு வேளை ஸ்லிப் ஆகினா கூட இப்படி நம்ம பிடிச்சி க்ரிப்பு வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மலைங்களில் இது கிராஸ் ஆகிறது தான் சேஃபு. இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குறேன். ஓகே.